ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரசமலாய் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பன்னீர் யூஸ் பண்ணாமல் ப்ரெட்டை வச்சு சூப்பர் ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரசமலாய் டேஸ்ட்டில் கொண்டு வர போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 ml பாலை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மீதி 450 ml பாலை ஒரு நல்ல அகலமான நல்ல கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது கொதிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சோம்ல பால், அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குவோம். இது வந்து நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் ரசமலாய் டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்த்த வேண்டாம், வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி பாலில் நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம இடையில இந்த பாலையும் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுவோம், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா காஞ்சு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை ஊற்றிடுவோம். இதை ஊற்றின உடனேயே கிளற ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா திக்காகி கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே இந்த மாதிரி கிளறுங்க. பாருங்கள், பால் இப்போயே நல்லா திக்காயிருச்சு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க. அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு புட்டிங் மாதிரி ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து மீடியம் ஸ்வீட்டுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. இப்போ பாரு, நல்லா பாலெல்லாம் கொதிச்சு எல்லாம் நல்லா திக்காயிருச்சு. இது கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு கஸ்டர்ட் மில்க்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ப்ரெட்டு போட போகிறோம் இல்லையா, அதனால் நான் ஒரு 4லேருந்து 5 பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்காக கட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடியோ இல்லை கட்டரோ எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டில் 2 நல்லா ஃபுல் ரவுண்டும், இந்த ப்ரெட்டையும் இப்போ மீதி இருக்கிற ப்ரெட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஓரத்தில் ஒரு 3/4 ப்ரெட்டு மாதிரி வந்தது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் ரசமலாயில் இருக்கும்ல பன்னீர், அதே மாதிரி பார்க்கவும் தெரியும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் வரும். நம்ம கண்டிப்பாக ப்ரெட்டு போட்டிருக்கோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருமே வந்து நீங்கள் ப்ரெட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லாமல் கொடுத்து பாருங்கள், ப்ரெட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரிஜினல் ரசமலாய் மாதிரியே தான் இருக்கும். இப்போ எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரியே கட் பண்ணி எல்லாத்தையும் பால் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக பிரித்து விடுங்க. இல்லாட்டி ப்ரெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப எல்லா ப்ரெட்டையும் தனித்தனியாக பிரித்து விடுங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் ப்ரெட்டு வந்து ஒரு 5 பீஸ் தான் எடுத்து போட்டேன், அதுவே போதும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டு ஓரம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள் வேணும்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸை லைட்டாக வறுத்துட்டு 1 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான நட்ஸை கட் பண்ணி போட்டுக்குவோம். நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ இல்லை எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நட்ஸ் போட்டுக்கோங்க. நட்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட ரிச்னஸும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ முந்திரி, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அளவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போதே பாருங்கள், ஒரிஜினல் ரசமலாய் மாதிரியே தெரியுது. ஆனால் நம்ம ப்ரெட்டை வச்சு செஞ்சுருக்கோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை சொல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், யாருமே வந்து இதை ப்ரெட்டு வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுவோம். அப்போ தான் வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளெல்லாம் இந்த பால் போய் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக நம்ம பன்னீர் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். நிறைய பேர் வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் இருக்காது இல்லையா, அவங்களாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், இல்லாட்டி 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர், அவ்வளோதான். 3ஐயும் நம்ம பாலில் கரைச்சோம்ல அதே மாதிரி கரைச்சிட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இதே மாதிரி தான் டேஸ்ட்டு வரும். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், சூப்பராக நம்ம ஒரிஜினல் ரசமலாய் மாதிரியே இருக்குது. இப்போ ஊறாமல் உடனே எடுத்து சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்பூனில் வைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக போகுது, ஆனால் உள்ளே பாருங்கள் ப்ரெட்டோட பீஸ் அப்படியே தெரியுது. இதே வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா
ப்ரெட்டே தெரியல. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரிஜினல் பன்னீர் போட்ட மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரையும் டேக் கேர். பாய்.